அதாவது சதை மண்டலத்தை பற்றி பார்த்தோம். இந்த சதை மண்டலத்தில் தேக்கம் உண்டானா தான் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படும். இந்த சதை மண்டலத்தை தேக்கம் இல்லாமல் வச்சுருக்கணும். இது எப்படி தேக்கம் உண்டாகுது? சதை மண்டலத்தில் நம்ம அசையாத பாகங்கள், இந்த கையை நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த ஜாயிண்ட்டை அசைக்கணும்னு இருக்குது. இந்த கழுத்து ஜாயிண்ட்டை 100 தடவை அசைக்கணும்னு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 10 தடவை அசைக்கும். ஏன்னா வேலைப்பளு கிடையாது, அதனால் 10 தடவை அசைக்கும். அப்படின்னா அதில் ஒரு தேக்கம் உண்டாகுது. கையில் இந்த ஜாயிண்ட்டுகளில் தசை இடுக்குகளில் தேக்கம் உண்டாகி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், கழுத்தை திருப்ப முடியாமல் கையை தூக்க முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. இது போக தசை மண்டலத்துக்கு உள்ளதான் எல்லாமே ஓடுது. நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நிணநீர் மண்டலம், உறுப்புகள் எல்லாமே இயங்குது. அப்போ அந்த தசை மண்டலத்தில் எந்த தேக்கமும் இல்லை அப்படின்னா அத்தனை உறுப்புகளும் நல்லா இயங்கும். ரத்தம் ஓடுறது முழுமையாக ஓடும். நரம்பு, இந்த வாத வலி அப்படிங்கல, அது வலி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சுளுக்கு பிடிக்கி, கழுத்துலேயோ இடுப்புலேயோ ஒரு சுளுக்கு பிடிக்கி, அது என்ன தசை பிடிப்பு அப்படிங்கும். அப்போ அந்த தசை பிடிப்பு முதல்ல உண்டாகி உடனே நீங்கள் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிருவோம். இல்லை அது ஏதோ முறையில் அது மறுபடியும் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிடிப்பு அது நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதோடய நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது பெரிய தேக்கமாகுது. தசை பிடிப்பு பெருசாகுது. அது ஒரு வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆகும்போது அது பெரிய தேக்கத்தை உண்டு பண்ணுது. அந்த ஆர்கனையே செயலிழக்க வைக்குது. இப்போ இடுப்பில் பிடிப்பு உடனே சரி பண்ணலை அப்படின்னா பின்னாடியில் அது இடுப்பை அசைக்க முடியாமல், குனிய முடியாமல், நிமிர முடியாமல், தண்டுவடத்தில் தேங்கி, தண்டுவடத்தை நாசப்படுத்தி, அது ஜவ்வெல்லாம் விலக்கி விட்டு, ஜவ்வு கிழிஞ்ச மாதிரி, அந்த எலும்புகள் எல்லாம் சேதாரமான மாதிரி, இந்த மாதிரிலாம் அது காட்டும். வலி கூடிக்கிட்டே போகும், அசைய முடியாத அளவுக்கு கூடிக்கிட்டே போகும். இது எல்லாம் முதல்ல சாதாரணமாக சின்ன தேக்கமாக இருக்கும் போதே நம்ம மசாஜ் பண்ணி பற்றிட்டோம் அப்படின்னா பெரிய தேக்கமாக ஆகாது. இப்போ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நிறைய நாடுகளில், வெளிநாடுகளில் பூரா மசாஜ் பண்ணுறாங்க, பாடி மசாஜ். அவங்க நோய் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அது ஒரு கலையாக வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறத அவங்க இதாக வச்சுருக்காங்க. அப்போ நம்மளும் அது மாதிரி தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உடம்பை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணலாம். கைதேர்ந்த ஒரு வர்மா வைத்தியத்தையோ, சித்த வைத்தியத்தையோ, இல்லை அக்குப்பஞ்சர் வைத்தியத்தையோ போய் மசாஜ் பண்ணலாம். இப்போ எங்களை மாதிரி ஆட்கிட்ட மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் உச்சியில் இருந்து தடவுவோம். தடவி கழுத்தில் தேக்க இருக்கா, உங்களுக்கு பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்கா, இந்த இடத்துல தேக்க இருக்குதா, கை வலி வர வாய்ப்பு இருக்கா, கைவாதம், இருதய பகுதியில் இந்த பக்கம் தேக்க இருக்கா, இருதய அடைப்பு வர வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி இங்கிட்டு வயிறு பக்கத்தில் தேக்க இருக்கா, செரிமான குறைபாடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பின்னால் முதுகில் தடை விட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கா, இதையெல்லாம் நாங்கள் முன்னக்கூட்டி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? நான் நிறைய மசாஜ் போட்டிருக்கேன். நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு இந்த மாதிரி இப்போ நீங்களே இப்போ எனக்கு யார் மசாஜ் பண்ணுறேன்? நான் தான் பண்ணுறேன். அப்போ நான் அந்த மாதிரி நீங்களே நமக்கு நாமே பண்ணி அதை எப்படி சரி பண்ணிக்கலாம். இந்த வீட்டை டெய்லி கூட்டுறோம். அப்போ அதே மாதிரி உடம்பையும் சுத்தமாக வச்சுருக்கோம். உடம்பையும் உள்ள அவ்வளவு தசைகளையும் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இதுக்கு பாடி மசாஜ், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மசாஜ் பண்ணி தேக்கம் இருக்குதா அப்படிங்கிறத போக்கணும். இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். இதுக்கு நாங்கள் 1500 வாங்குகிறோம். ஆமாம், இப்போ முட்டை மட்டும் அசைக்க முடியலன்னு ஒருத்தன் கழுத்தை மட்டும் திருப்ப முடியல அப்படின்னு 500 வாங்குகிறோம்.
மசாஜ் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு. ஃபுல் பாடி மசாஜ், உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மசாஜ் பண்ணி அதில் தேக்கங்கள் இருக்கா, முன்னக்கூட்டிய நோய் வருமா இவங்களுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதிலிருந்து காப்பாற்றி மறுபடியும் தேக்கம் வராமல் இருக்க என்ன வாழ்க்கை முறை வாழணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறோம். இதுக்கு 1500 ரூபா வாங்குகிறோம். இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கலாம். இல்லை இது நெஞ்சு வலி இருக்குது, கழுத்தை திருப்ப முடியல, கையை தூக்க முடியல, முட்டை அசைக்க முடியல, இடுப்பு அசைக்க முடியல அப்படின்னா அதுக்கும் நாங்கள் தனியாக மசாஜ் பண்ணுறோம். அது ஒவ்வொரு மசாஜுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வாங்குகிறோம். கழுத்தை மட்டும் திருப்ப முடியல அப்படின்னா 500 ரூபா வாங்குகிறோம். முட்டை மட்டும் அசைக்க முடியல 500 ரூபா வாங்குகிறோம். அது மாதிரி சுளுக்கு பிடிப்பு இருந்தால் எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டு தான் மசாஜ் பண்ணுவோம். பண்ணி நிவர்த்தி பண்ணலாம். ஆமாம், தேவைக்கு என்னுடைய செல் நம்பரை கூப்பிடுங்க. பெண்களுக்கு பெண்கள் பண்ணுவாங்க, ஆண்களுக்கு ஆண்கள் பண்ணுவாங்க. பண்ணி நீங்கள் நிவர்த்தி ஆகிக்கலாம். பார்ப்போம். மேலும் ஒரு பயிர்வோம். நன்றி. வணக்கம்.